கூமாப்பட்டி போய் குளிக்கலாம்னு நினச்சா ரெஸ்ட்ரிக்ட் ஏரியான்னு சொல்லி குட்டையில குளிக்க விட்டாங்க. பட் பரவாயில்ல, அதுவும் ஷர்பட் மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்குள்ள யாரோ திருட வந்து முதல்ல லவுட்டிட்டு போயிட்டான் போலயே. வந்தவன் சரியான தற்கொலை போல. டேபிள் மேல 75 லட்சம் செக் இருக்குது, அதை விட்டு போயிருக்கான். ஐயோ, இனிமே நான் ஜாக்கிரதையா தான் இருக்கணுமா? பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கும்போது கூட நான் இவ்வளவு பீதியானது இல்ல. நான் இருக்குது. சரி, கொஞ்சம் காட்டு இருப்போம். லவுடூஷன் ஜிம் சூண்டுக்கிட்டு போயிட்டாங்க. என்னால கண்டிப்பா கொழுப்ப குறைக்க முடியாது. நானே யாருக்கும் தெரியாம கஞ்சா கத்தி வச்சா ஏண்டது கத்திட்டு போயிட்டாங்க. அப்போ என்னோட சாக்கோ பாரி தூக்கிட்டு போயிட்டாங்க. அம்மா என்கிட்ட இருந்து எதுவுமே தூக்கிட்டு போல. ஏன்னா என்கிட்ட எதுவுமே இல்ல. வந்தவ எனக்கு தெரிஞ்சு பொண்ணா இருப்பா போல. என் ஃபீலிங்ஸுமே தூக்கிட்டு போயிட்டேன். மொக்கே. என்னால இதை நம்பவே முடியல. நம்ம ஊரா இப்படி இருக்கு. எங்க பார்த்தாலும் திருட்டுத்தனம் அதிகமாயிருச்சு. யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி 4 டைம் நடந்துச்சுன்னா 5ஆவது வரும்போது முழு வீட்டையே பேத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? முச்சந்தில உட்காந்து பிச்சை எடுக்க வேண்டியது. வேற என்ன பண்றது? நாம திருட்டு பசங்க அதிகமாயிட்டாங்க பீட்டர். இது நமக்கு வேணாம்.